கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் கால்டுவெல். இவருடைய பிறப்பு 7ஆம் தேதி மே மாதம் 1814ஆம் வருடம். இவருடைய இறப்பு 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1891ஆம் வருடம். இவருடைய நாடு அயர்லாந்து, இவருடைய தரிசன பூமி இந்தியா. மகனே, என் சிந்தையில் கூட முறுமுறுப்பில்லாமல் உன்னை கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறேன். தன் மகனை இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பும்போது நெற்றியில் முத்தமிட்டு மகிழ்வுடன் இவ்வார்த்தைகளை கூறி அனுப்பி வைத்தார் கால்டுவெல்லின் தாயார். சங்ககால பெண்கள் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்பும்போது வாழ்த்தி அனுப்புவதைப் போல சரித்திரம் போற்றும் மிஷனரியை வாழ்த்தி அனுப்பினாள் அந்த தாய். என்னதொரு தியாகம் பாருங்கள்! இப்படிப்பட்ட பெண்கள் அல்லவா நம் நாட்டில் எழும்ப வேண்டும். 1838ஆம் ஆண்டு இந்தியா வந்த கால்டுவெல் முதலில் LMS மிஷனரியாகவும் பின்பு SPGயின் மிஷனரியாகவும் பணியாற்றினார். இடையன்குடி கால்டுவெல்லின் கரிசனையில் வளர்ந்த ஓர் ஊர். அங்கும் இங்குமாக கோணலும் மாணலுமாக இருந்த வீடுகளை வரிசைப்படுத்தினார். அதனை அழகான முன்மாதிரியான கிராமமாக மாற்றினார். தேவாலயம் கட்டப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன, மிஷன் பங்களா எழுப்பப்பட்டது, சாலைகள் போடப்பட்டன, வழியெங்கும் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டது. கால்டுவெல்லுடைய சாதனைகள் பெருகிக் கொண்டே போனது. துன்பங்களும் அவரை தொடர்ந்து பிடித்துக் கொண்டது. கால்டுவெல் பல குருவானவர்களை தோற்றுவித்தார். மார்கசியஸ் ஐயர் இவரால் ஊழியத்துக்கு அழைத்து வரப்பட்டவரே. கால்நடையாகவே பல கிராமங்களையும் நகரங்களையும் சுற்றியவர் இவர். இலக்கண நூல்களையும் சரித்திர நூல்களையும் எழுதியோடு வேதாகமத்தை திருத்தும் பணியிலும் ஈடுபட்டார். கீழ்நெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட இவர் இதே நாள் மே 7ஆம் தேதி 1814ஆம் ஆண்டு பிறந்தார். அன்பரே, திருச்சபை நிறுவும் பணிக்கு உங்களை எப்போது அர்ப்பணிக்க போகின்றீர்கள்? கால்டுவெல் இப்படியாக சொல்லுகிறார்: இத்தனை காலமும் இந்தியர்களுக்காகவே வாழ்ந்தேன், உயிர் உள்ள அளவும் அவர்களுக்காகவே உழைப்பேன், அவர்கள் நாட்டிலேயே உயிர் துறப்பேன் என்று அவர் திருவளம் பற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அயர்லாந்து தேசத்தில் பிறந்து இந்திய தேசத்திற்காக தியாகம் செய்த இந்த கால்டுவெல் உடைய ஊழியத்தை நாம் ஒவ்வொருவரும் மறக்க முடியாது. பாருங்கள், அவர் எவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி. அவருடைய தாயார் தன் மகனை முத்தமிட்டு மனப்பூர்வமாக ஊழியத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலகட்டத்தில் மிஷனரிகளாக செல்வதற்கான அழைப்பு அநேகருக்கு காத்திருக்கிறது. இன்னும் அநேக மிஷனரிகள் தேவை இருக்கிறது. இன்னும் மிஷனரி ஊழியத்தினுடைய தாக்கம் அவசியம் இந்திய தேசத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே ஊழியத்திற்காக கொடுப்போம், ஊழியத்திற்காக ஜெபிப்போம், ஊழியத்திற்காக கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்வதற்கு நம்முடைய பங்களிப்பை நாம் முழுவதுமாக செலவழிக்க வேண்டும். ஆகவே இந்த கால்டுவெல் உடைய ஊழியத்தை நினைவு கூறுவோம். நாமும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி பாகவம் 24ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.